கேரள மாநிலம் சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதை தடுக்க சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு அணை கட்டுவதை தடுத்து நிற்க சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்துகிறேன். வந்த பிறகு பல தடுப்பணை கட்டுவதாக தேர்வு அறிக்கையை வெளியிட்டார்கள். இதுவரைக்கும் எந்த தடுப்பணையும் கட்டப்பட்டதாக தெரியவில்லை. அதோடு பவானிசாகரிலிருந்து பவானிசாகர் அந்த ஆறிலிருந்து பவானி வரை 6 தடுப்பணை கட்டுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அறிவிக்கப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டது. அதில் ஒரு தடுப்பணை தான் கட்டப்பட்டதாக தெரிகிறது. மற்ற தடுப்பணையெல்லாம் அடிக்கல் நாட்டப்பட்ட அதிமுக அரசு அடிக்கல் நாட்டப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் என்பதற்காகவே கிடப்பில் போட்டாக அவள் அறிவிப்போடு நின்றுவிட்டது. அவள் புதிய தடுப்பணையும் கட்டவில்லை. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட தடுப்பணைகளும் கைவிடப்பட்டுவிட்டது. சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் கேரள அரசின் நடவடிக்கையை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்ட அவர், சிலந்தி ஆற்றில் தடுப்பணை கட்டுவதன் மூலம் 55,000 ஏக்கர் நிலங்கள் பாதிக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். கடைமடை பாசன பகுதியான தமிழ்நாடு எந்த ஆற்றின் உரிமையையும் விட்டுக் கொடுக்க கூடாது. எனவே தடுப்பணை பணிகளை நிறுத்தும்படி கேரள அரசை தமிழக அரசு எச்சரிக்க வேண்டுமென அன்புமணி தெரிவித்துள்ளார். மேலும் அமராவதி ஆற்று நீர் உரிமைகளை பாதுகாக்க சட்டப்படியான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள அவர் வலியுறுத்தியுள்ளார். சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள தடுப்பணை கட்டும் விவகாரத்தில் உரிமையை தமிழக அரசு நிலைநாட்டும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் துரைமுருகன் பதிலளித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி இறுதி தீர்ப்பில் தமிழகத்திற்கு கிடைத்த நீர் உரிமையில் 14.75 TMCயை கள்ள மௌனம் சாதித்து தாரை வார்த்தது எடப்பாடி பழனிசாமி என விமர்சித்துள்ளார். அமராவதி ஆற்றின் கிளை நதியான தேனாற்றின் உபநதி சிலந்தி ஆறு விவகாரத்தை பொறுத்தவரை கடந்த ஏப்ரல் 4ஆம் தேதி நடைபெற்ற 29வது காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் காவிரி வடிநிலத்தில் கேரளா மற்றும் கர்நாடக அரசுகள் மேற்கொள்ளும் சிறுபாசனம் பற்றிய விவரங்களை சேகரித்து கண்காணிக்க வேண்டும் என தமிழக அரசு அழுத்தமாக வலியுறுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். காவிரி தீர்ப்பை மீறும் விதமாக கேரளாவோ கர்நாடக அரசோ செயல்பட முயற்சித்தால் அதை உறுதியுடன் எதிர்த்து தமிழ்நாட்டின் உரிமையை சட்ட ரீதியாக மட்டுமல்ல அனைத்து விதத்திலும் தமிழ்நாடு அரசு நிலைநாட்டும் என்றும் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.